காற்று இல்லாமல் ஊரம் வாடுது, காசு இல்லாமல் வயிறும் வாடுது. என்ன பொழப்புடா சாமி இது. வயிறு வேறு பயங்கரமாக பசிக்குது. காசு மாதிரி தெரியுது. காசா இல்லை பேப்பரா? காசு தான். 100 ரூபா. யார் தான் இருக்கும்? யார் தான் தானே? யாரும் பார்க்கலல்ல. அப்போ நமக்கு தான். கையில் காசுனால நம்மளால் சும்மா இருக்க முடியாது. வயிறு வேற பசிக்குது. சாப்பிடுவோமா? சரி உள்ள போவோம். பிரியாணி இருக்குதாண்ணா? இருக்குப்பா. எவ்வளோண்ணா? 100 ரூபா. 80 ரூபாய்க்கு தருவீங்களா? 80 ரூபாக்கா? சரி போ சாப்பிடு. ஆஹா, பிரியாணி சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. 100 ரூபா கீழே போட்ட தர்மபிரபு, நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். சோனு, நான் நேத்துலேருந்து உனக்கு கால் பண்ணுறேன். உன் நம்பர் கண்டினியூஸாக பிஸி. ஒரு தடவை திரும்ப கூப்பிடணும்னு தோணுச்சா? நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணேன் தெரியுமா? நீ தான் அட்டன் பண்ணவே இல்லை. சொல்லாத. your number was busy. இல்லை, என் ஃபோன் பிஸின்னு வர வாய்ப்பே கிடையாது. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, என் ஃபோன் பிஸின்னு வர வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சான்ஸே இல்லை. பேபி ப்ளீஸ் என்ன நம்பு. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் யார்ட்டையும் பேசலை. நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க. உன் நம்பர் பேபி ஒரு நிமிஷம் இரு, என் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறான். ஹலோ, நான் பேசிட்டு இருக்கேன். ஹலோ சொல்கிறா? சரி. அர்ஜென்ட்டாக வேணுமா? சரி, இப்போ தான் எடுத்தேன் காசு வீட்டுக்கு கொடுக்க. சரி வரேன் இரு. நீ எங்கே இருக்க? சரி ஓகே, 10 நிமிஷத்தில் வரேன். திருப்பி குத்துருவல்ல? பாய். பேபி நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே பாய். பா என்ன கற்றுறா, எப்படி தான் கண்டுபிடிக்கிறாளோ. அவகிட்ட ஃபோன் பேசிட்டு ஃபோனை வச்சேன். இந்த பக்கம் வந்தேன், பார்க்க பார்த்தேன், கண்ணாடி போட்டேன். இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும். எங்கே இருக்கும்? எங்கே விட்டேன்னு தெரியலையே. 10,000 ஆச்சு. வீட்டில் போய் என்னத்தை சொல்லுவேன்? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்.
யார் பணமாக இருக்கும்? யார்தான் இருந்தால் என்ன? இனிமேல் அது என்னோட பணம். ஏழு 8 9 9900. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே எங்கேயாச்சும் காசு விழுந்துச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ? 10,000 ரூபா. பார்க்கல. இங்கே தேடி பாருங்கள், நல்லா தேடி பாருங்கள். நான் பார்க்கல. எனக்கு வந்த லாபம். தேடு ராஜா, நல்ல தேடு. ₹10,000 சொன்னால் 9,900 தான் இருக்குது. அப்போது 100 ரூபா இங்கே தான் இருக்கும். ஓகே. ஹலோ. வந்துட்டுருக்கேன். 15 மினிட்ஸில் வந்துடுவேன். பாய். ₹100 கிடைச்ச ஒருத்தன் கிடைச்ச காசை வச்சு வயிறார சாப்பிட்டுட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு மன திருப்தியோடு போகிறான். அதுவே பணம் அதிகம் கிடைச்சவன் பேராசையினால் கிடைச்ச பணத்தோடு சேர்ந்து அவன் பணத்தையும் இழந்துட்டு போகிறான். நம்மள பல பேர் இப்படி தான் கிடைச்சதை வச்சு அனுபவிக்க தெரியாமல் கிடைக்காததை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? மச்சான், வர வழியில் என் காசை தொலைச்சிட்டேன்டா. ஐயோ. பட் அந்த காசை தேடிட்டு இருக்கும்போது ரோட்டில் எனக்கு ஒரு பர்ஸ் கிடைச்சு. அந்த பர்ஸில் நமக்கு தேவையான காசுலாம் இருக்குது. இப்போதைக்கு இந்த காசை வச்சு சமாளிச்சிக்கலாம். ஈவினிங் உன் காசு வந்தோடனே இந்த பர்ஸ் யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட தேடி கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே மச்சான், பை.